ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பூ பறிக்கலாம் வாங்க. முல்லையை ரொம்ப நாளாச்சு பறிக்கவே இல்லை. மல்லி முல்லை எல்லாமே இருக்குது. மல்லி 1-2 தான் இருக்குது, முல்லை தான் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் பறிக்கலாம். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இப்போ முல்லையும் கனகாமரமும் இருக்குது, பறிக்கலாம் வாங்க. முல்லை பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு, எல்லாம் நிறைய இருக்குது. வாங்க இப்போ பறிக்கலாம். மலர்ந்துடுச்சு, பொழுது போயிடுச்சு, அதனால் மலர்ந்து போச்சு பூ எல்லாம் பறிச்சிக்கலாம் வாங்க. பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிடைக்குது இன்றைக்கி முல்லை இது பார்க்கலாம். இது நம்ம வாசப்படிக்கு கீழே இருக்குது. இந்த மல்லிச்செடி கீழே வரைக்கும் போகுது. இது கீழே மேல் வரைக்கும் போகுது. இதோட கொடி மேலேயும் நிறைய பூத்துருக்கு, கீழேயும் பூக்குது. ஒரே செடியில் கீழவும் பூக்குது, மேலேயும் பூக்குது. அதே செடியிலேயே இந்த இடத்துலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். வாங்க இதை பறிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக பூத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே மட்டும்தான், மாடி மேலே இன்னும் நிறைய கொள்ளையாக இருக்குது. வாங்க அங்கே போகலாம். இது கனகாமரமும் கொஞ்சமாக பறிச்சிக்கலாம், அப்புறமா ஒன்றா கூட மீதி பறிக்கலான்னு இருக்கேன். என்னென்ன போய் எவ்வளோ அறுவடை பண்ண முடியுமோ, பொழுது வேறு போயிடுச்சு. வாங்க மாடி மேலே வந்துட்டுருக்கேன். மாடி மேலே இருக்கிற பூ பறிச்சிக்கலாம் வாங்க. பாருங்க, இதான் மாடி கொட்டி கிடக்குது பாருங்க. ஜாதி மல்லியும் இருக்கு பாருங்க. ஜாதி மல்லியும் இருக்கு. இனிமே தான் அது பூ அரும்பு வந்துட்டுருக்கு. முல்லை பாருங்க, மாடி மேலே இது நீங்களே பாருங்கள். இந்த கண்ணுக்குள்ள காட்சி நல்லா இருக்கு. மலர்ந்துடுச்சு இப்போ பூ. வாங்க பறிக்கலாம். கீழே மட்டும் இவ்வளோ பூ இருந்தது.
வாங்க பறிக்கலாம். இது வந்து மாடி மேலே ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பூ பறிக்கும் போது லைவு போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு முல்லை போட்டு, அதனால் முல்லை அறுவடை போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குது என்னோடய தோட்டம், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களும் இது போல் செஞ்சிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நான் அதுதான் சொல்வேன், எல்லா பெண்களும் வீட்டில் சும்மா இல்லாமல் இது போல் ஒரு செடி நடுங்க. நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பாருங்கள், இன்னும் அழகாக பூக்கும். எல்லா செடியும் நிறைய பூக்கும் என்னோடய செடி பாருங்கள். இது இல்லாமல் கத்திரி செடி, மிளகா செடி, எல்லா செடியும் நட்டுருக்கேன். இது ஒரு செடி, அடுத்த செடி அப்புறமா காட்டுறேன். கீழவும் இந்த செடி இது மட்டும் இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செடி பறிக்கலாம் வாங்க. இந்த செடி தான், கீழவும் பூ இருக்குது, மேலேயும் பூ இருக்குது, 2 இடத்துலையும் பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள். இதையும் பறிச்சிக்கலாம். பொழுது போகுது, வீடியோ எடுத்து நேர்ந்தால் லேட் ஆகி போகுது. பூ பறிச்சிடுவோம். ஒரு வீட்டில் 4 பெண்கள் இருந்தாலும் என்னோட மாடி தோட்டத்தில் பூக்கிற மாதிரி செடிங்க நம்மளே உருவாக்கி, நம்மளே எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் தேவைக்கு யூஸ் பண்ணுறோம். அதுபோல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் 4 பேர் இருந்தாலும், ஒரு பெண்கள் கூட இல்லை, ஒருத்தராக இருந்தாலும் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து கூட மாடி தோட்டம் வச்சு, அதில் இந்த மாதிரி நானே ஒட்டு இறக்கி நிறைய செடிங்க உருவாக்கியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் செடிங்க உருவாக்கி நம்ம தேவைக்கு நம்மளே பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சுட்டு காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணி போடுறேன். வேறு இந்த செல்லு ஸ்டோரேஜ் நிறைய கிடையாது, ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபோன் மட்டும் பத்திரமா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது மாதிரி தான் வச்சுட்டு நான் பூ பறிச்சிருந்தேன், செடிக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். அப்படியே விழுந்து கொலான்னு மொத்தம் விழுந்து உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் செல்லு. அப்புறம் திரும்பவும் போயிட்டு 2800 ரூபா கொடுத்து டிஸ்பிளே மாற்றி, எவ்வளோ செலவு. இந்த யூடியூப் பண்ணுறேன் அது பாருங்கள், இப்போ கூட சாயுது. எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒட்டி இறக்கி வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளே நமக்கு தேவைக்கு ஒட்டி இறக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேனே, அது இதுதான். இதை நான் ஒட்டி இறக்கி வச்ச செடி இது. இப்போ பாருங்கள் இவ்வளோ பூ பூத்துருக்கு. இப்போ தான் வச்சேன், 1 மந்த்து தான் ஆகுது. இது பூ பூக்க ஆரம்பித்து இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒட்டி இறக்கிறது இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது மாதிரி பார்த்து நீங்களும் அது போல் செய்யுங்க. ஒரு வீடியோவாக நான் போடுறேன். 2 இடத்துல இவ்வளோ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் பூ. இன்னொரு செடி இருக்குது பாருங்கள், ஒரு செடி இருக்குது பாருங்கள், இதுலேயும் நல்லா பூ பூக்குது. இதுவும் நான் இதோட கூட வச்சது தான்.
இது ப்ரூனிங் பண்ணி 2வது முறையாக தழிஞ்சு வந்து பூ பூக்குது. இது வாங்க, ஜாதி மல்லி இருக்குது, 1 2 ஜாதி மல்லி இருக்குது. இதையும் பறிச்சுக்குவோம். ஒரு பூ நல்லா முத்து முத்தாக இப்போ தான் தொடங்குது இந்த பூ பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழே வாங்க, மேலே அவ்வளோதான், கீழே போகலாம் வாங்க. இங்கேருந்து செடி இது வரைக்கும் நீட்டாக ஓட்ட இருக்கேன் பாருங்கள் செடியை. இது அப்படியே பந்தல் மாதிரி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு பறிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே இப்படி விட்டு போட்டுருக்கேன் பாருங்க. பறிக்க ஈஸியாக இருக்குது. மாடி மேலேருந்து இப்படி ஏற்றி விட்டுருங்க. கொடியை ஏற்றி விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது. இது வந்து ஜாதி மல்லி. இவ்வளோ பூ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இந்த கனகாமரமும் கொஞ்சம் பறிச்சுக்குவோம். தேவையான அளவு கொஞ்சமாக பறிச்சுக்குவோம். அப்புறம் ஒன்றா பறிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பொழுது போயிடுச்சு. இந்த ஒரு செடியில் மட்டும் பறித்தேன், மீதி செடியிலெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். தேவையான கொஞ்சமாக தான் பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொழுது போச்சு, அப்புறமா பறிக்கலாம். இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்போ பறிக்கல, அப்புறமா பறிக்கலாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். ஓகே, பாய். வாங்க, ஃபுல்லாக எவ்வளோன்னு காட்டிடுறேன். மறந்து கட் பண்ண பார்க்குறேன்.